Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டாக நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து வீடியோ வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். இது மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட்டையும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. இப்போது 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் பண்ணியிருக்கான், சோச் வந்து பண்ணியிருக்கான். ரைட்டா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 1 ஹவருக்கு வந்து நம்ம போனாலும் நமக்கு கீழே இந்த இடத்துல டிமாண்டுக்கு 2 டிமாண்டுக்கும் மார்க்கெட் வரல. சரி, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்படிலாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து போகலாமா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எஸ்எம்சி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நமக்கு இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. அதை ஃப்ளிப் பண்ணி நமக்கு ஃப்ளிப் டிமாண்ட் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த ஃப்ளிப்பில் எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கல. ஸோ நம்ம பார்க்குற ஃப்ளிப்லலாம் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃப்ளிப்புன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து ஃபுல்லி சேஞ்சுடு. ஓகேங்களா? இப்போ என்னோட சைடில் அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு 8 மந்த்தாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது ஃபுல்லி வேறு மாதிரி ஒர்க் ஆகுது ஃப்ளிப் அப்படின்றது. எந்தெந்த இடத்துல ஒர்க் ஆகணுமோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் அது ஃப்ளிப்பாக ஒர்க் ஆகுது. இல்லைனா அது ஃபெயில் ஆகிடுது. ஸோ அந்த டெஸ்ட்டில் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி இல்லை நமக்கு. ரைட்டா? இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து ஃப்ளிப்பு வந்து இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இந்த ஃப்ளிப்பை வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஃப்ளிப்பை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம என்ட்ரி கொடுத்துருந்த இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போது இந்த 2 டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். இங்கே மேலே வந்து போயிட்டான். இப்போ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த ஃப்ளிப் டிமாண்டு ஒர்க் ஆயிருக்கு, பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு, ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை ஃபெயிலும் பண்ணியிருக்கான். ஃபெயில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். அப்போது இது என்டையர்லி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? இது லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போது இந்த இடத்துல ஃப்ளிப்பு ஒர்க் ஆயிருக்கு. ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஆனால் மார்க்கெட் மேலே போகாமல் ஏன் வந்து இந்த லோவை அடிச்சிருக்கான்? இது வந்து ஆக்சுவலி சோச் கிடையாது. இது ஒரு ஹண்ட். ஓகேங்களா? எதுக்கு வந்து இந்த இடத்துல ஹண்ட் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு போகும்போது தெரியும். நல்லா பாருங்கள். இந்த இடத்துல டிமாண்ட்ஸ் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஓகேங்களா? டிமாண்டும் கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அதனால தான் ஜஸ்ட் வந்து ஹண்ட் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 1 ஹவரில் பார்க்கும்போது தெரியும். அப்போது 1 ஹவருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது 5 மினிட்டில் நம்ம எடுத்திருந்த 15 மினிட்ஸில் நம்ம எடுத்திருந்த இந்த டிமாண்டை அப்படியே பெண்டிங்கில் விடலாம். ஓகேங்களா? 1 ஹவருக்கு போவோம். 1 ஹவரில் இப்போது இந்த டிமாண்டை வந்து எடுக்கலாம். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதை பெண்டிங்கில் விட்டுட்டு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டியாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ லோவை இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கானே. அப்போது இது ஸ்வீப் அண்ட் சோச் நம்ம எடுத்துக்கிட்டு இதிலேருந்து பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பை பண்ணக்கூடிய இடம் இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்டு மட்டும்தான். ஸோ இது ஒரு பெரிய கான்செப்ட். இந்த இடத்துல பை வந்து பண்ணக்கூடாது.
இப்போ 5 மினிட் போவோம். 5 மினிட்ல கீழ இருக்கக்கூடிய அந்த 2 டிமாண்ட்ல நமக்கு என்ன ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 15 மினிட்ஸ்ல எடுத்த அதே ரீஃபண்ட்மெண்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ எப்படி மார்க்கெட் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஹிட்டன்ஸா நமக்கு டீட்டெயில் வந்து குடுத்துருக்கான். ஸோ 5 மினிட்ல எடுத்த அதே டிமாண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டா இருக்கு. 5 மினிட்ல நம்ம 5 மினிட் இல்ல 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்ல இங்க நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தோம். அதே நமக்கு இங்க ரீஃபண்ட்மெண்ட்டா இருக்கு. ஓகேவா? ரைட்டா? ஓகே. அப்போ இங்க ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இங்க இல்ல. இதுவும் வந்து நமக்கு அவ்வளோ ஒர்க் ஆகாது. பட் இந்த ஹிடன் டிமாண்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரி. அப்போ மார்க்கெட் வந்து நல்லா பிளான் பண்ணி தான் இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு 15 மினிட்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கண்டிப்பா கீழ வரும். ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். செகண்ட் டிமாண்ட்ல டைரக்ட் என்ட்ரி குடுத்திருந்தேன். 0.25% வந்து பை போட்டுக்கங்க. ரிமைனிங் இருக்க 0.25% வந்து அடுத்தது கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். மார்க்கெட் வருவான். வந்துட்டு இத ஃபெயில் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி நடக்கிறதுக்கு ஹைலி சான்சபிள் மார்க்கெட் கீழ வரலாம். சரி. இன்னொரு விஷயம் வந்து இதில நான் பார்த்திருந்தேன். மார்க்கெட் இப்ப மேல போயிட்டுருக்கான். மறுபடியும் கீழ வருவான். அப்ப எங்க இருந்து கீழ வரலாம்? அப்போ நம்ம டெய்லிக்கு டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போறோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆல்ரெடி ஒரு செல் ஆர்டர் வந்து குடுத்துருந்தோம். இந்த இடத்துல செல் போலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல செல் வந்து குடுத்துருந்தோம். மார்க்கெட் வரல. இப்ப இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வரல. 15 மினிட்ஸ்ல இப்ப இவ்வளோ நேரம் பார்த்தது 15 மினிட்ஸ்க்கு மார்க்கெட் வரல. ஆனா பெண்டிங்ல வச்சிருக்கான். இப்போ நம்ம அதே டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போறோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் இங்க வந்துட்டா, இந்த சப்ளைல மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழ வந்து டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேல போகும். ஓகேங்களா? இங்கேருந்து கீழ இப்படி வந்து இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து இப்படி மேல போக சான்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டா? ஸோ அப்போ சப்ளைலேருந்து செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல நமக்கு செல் இல்ல. நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் ஒழுங்கா இல்ல. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா இல்ல. ரீஃபண்ட்மெண்ட் கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, ஸ்லிப் ஆகறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். மார்க்கெட் இப்படி ஸ்லிப் ஆகவும் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம டிமாண்ட் மட்டும் ட்ரை பண்ணுவோம். இங்க மார்க்கெட் வந்துச்சுன்னா, நம்ம 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் குடுக்குதான்னு பார்க்குறோம். 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் சப்ளைல போயிட்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து, டபுள் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து நம்ம மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா, யூடியூப்ல வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கிற ஒரே ஒரு பை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டும், அடுத்தது இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை வந்திருக்கு. இங்க இருந்தெல்லாம் மார்க்கெட் ஒர்க் ஆகுறது கஷ்டம். ஸோ இந்த 2 டிமாண்ட்ல தான் மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். USD JPYல லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்துருந்தோம். அது ஃபெயில் ஆயிடுச்சு. நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுக்கல. ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருந்தோமா? லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த இடத்துல இந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட எண்டுல நான் வந்து வீடியோ வந்து குடுக்குறேன். அத கிளிக் பண்ணிட்டு பார்த்துருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க சொன்னேன். மார்க்கெட் என்ன பண்ணான்? 1 மினிட் வரலாம். கன்ஃபர்மேஷன் ஏதாவது குடுத்துருக்கானா? நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இது ஃபெயில் ஆயிடும்னு தெரிஞ்சு தான் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நான் குடுக்கல. ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம இங்க எடுத்திருந்த ரீஃபண்ட்மெண்ட் இன்னும் ஃபெயில் ஆகல. இந்த ரீஃபண்ட்மெண்ட். அப்போ நம்ம 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்ல நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது சோர்ஸ் குடுத்துருச்சுன்னா, நம்ம கண்டிப்பா பை வந்து ட்ரை பண்ணலாம். இதுல நமக்கு இங்க லோ இருக்கு. இதுதான் வந்து இந்த ஹை எடுத்தா தான் நமக்கு சோர்ஸ். இன்னும் ஹை எடுக்கல. லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு போயிட்டானா, நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோஸ்டில தான் என்ட்ரி வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து மேல இப்படி இருக்கான். பார்க்க தான் இப்படி இருக்கும். திடீர்னு கீழ வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு மேல போகவும் சான்ஸ் இருக்கு. அது ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட்டா நடக்கும். ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணுங்க. இந்த யூரோஸ்டி என்ட்ரி மட்டும் எப்படியாவது புடிச்சுருங்க எல்லாரும். ஓகேங்களா? இந்த என்ட்ரி மட்டும் எப்படியாவது புடிச்சுருங்க. கீழ இருக்கக்கூடிய எந்த டிமாண்டும். ஸோ இத மட்டும் எப்படியாவது கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல எல்லாரும் என்ட்ரி போகணும். ஸோ 1 மினிட்டுக்கு மேல 5 மினிட், 15 மினிட்ஸ்ல என்ட்ரி வந்து ட்ரை பண்றது அவாய்ட் பண்ணிட்டு, 1 மினிட்ல என்ட்ரி போயிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு பெனிஃபிட்னா,
ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல்டு பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஹை வரைக்கும். ஓகேங்களா? நம்ம கண்டிப்பாக இதில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிடிச்சி 1:100 நம்ம இந்த இடத்துல பிடிக்கணும். இந்த இடத்துல பிடிச்சா தான் நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற கண்டென்ட் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட்லி வந்து நடக்குது. ஒரு 90%க்கு மேலே ப்ரெடிக்டபிளாக இருக்குது, நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி, யுவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கிங் அபவ் 90% அந்த மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் போடுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அனாலிசிஸ் என்டையர்லி ராங், தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா கூட சொல்லுங்கள். லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. அப்புறம் சப்ஸ்கிரைப்ஸ் வந்து வர்றதில்ல. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் தான் என்னை வந்து அது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.